ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குட்டையாக இருக்கும். அதனால் வந்து கீழே வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாத நிலமையில இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். ஒரு சில வாட்டர் பாட்டில் குட்டியாக இருந்தாலும் கனமாக இருக்கும். அந்த மாதிரியான வாட்டர் பாட்டிலோட 4மே வந்து ஒரே சைஸில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒவ்வொரு கேஸ் அடுப்பு அந்த புஷ் இருக்கும்ல, ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்ல நம்மளுக்கு ஹைட்டு கிடைக்கும். ஸோ இது வைக்கிறதுனால வந்து நம்ம மேலே வச்சு சமைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சமைக்கலாம், தாராளமாக சமைக்கலாம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக வந்து நல்லா 4 சேமியம் வச்சுருக்கனால நல்ல வெயிட்டு தாங்கும். அது மட்டும் இல்லை, நம்ம அழகாக கீழேயுமே இந்த மாதிரி கேப் கிடைக்கும். அப்பப்போ நம்ம வந்து துடைக்கிறதுக்குமே வந்து வாட்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு சமைச்சு காட்டுறேன். ஸோ பாருங்கள், அழகாக நிற்கிது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, சாதமே பார்த்திங்களா கொதிக்குது நல்லா. ஸோ நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 months ஒன்ஸு நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம். அடுத்து பாருங்கள், இதே மாதிரி கேப்பை வச்சு நம்ம இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய பேர் மாவாகட்டும், அரிசி ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ரவை வகைகளாகட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி வச்சுன்னா இந்த மாதிரி கவரில் இருக்கும். ஸோ அதை வந்து அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு சில டைமில் கிழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேல் போர்ஷனில் கவருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கவர்லையுமே நம்ம அழகாக வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போது இந்த கவரை வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மூடி எடுத்துருங்க. மூடி எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்டு விட்டுடலாம். ஸோ உள்ளே போட்டு விட்டதுக்கப்புறம் வெளியே எடுத்து விட்டுருங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கீழே ஒட்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ மாதிரி விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மூடியை போட்டு மூடி வச்சுங்க. அவ்வளோதான். வேணும் போது அழகாக நம்ம அந்த மூடியை திறந்து அழகாக நம்ம தேவையான அளவு நம்ம கொட்டி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு டப்பாவே இல்லைனாலும் கூட அழகாக கொட்டி வைக்காமல் இந்த மாதிரி கவர்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் குடுமி இருக்கும்ல, ஸோ அந்த நாரை வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒரு குச்சியில் நீங்கள் கயிறு கொடி கட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் 2 எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நம்ம வாட்டர் பாட்டிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் வந்து விதவிதமாக வந்து வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இருந்தாலுமே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது கீழ் பகுதியெல்லாம் வந்து அழகாக அழுக்கு போயிடும். ஸோ இன்னொன்றுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சில இடத்துல வந்து நம்ம என்ன தான் வந்து விதவிதமாக வந்து பெருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சாலும் ஒரு சில மெயினான இந்த மாதிரி குட்டி குட்டியான இடம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இருக்கிற தூசி எல்லாமே வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம புட்டு வைக்கிறதுக்கெலாம் வந்து புட்டு நாரி இல்லை அப்படின்னு கவலையை விடுங்க. அதே போல் நம்ம கொஞ்சமாலாம் செய்கிறோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் சிரட்டையை நல்லா வந்து மேலே அந்த நார் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேங்காய் சிரட்டை அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லேயரில் இந்த ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த சிரட்டை பகுதி தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேங்காய் புட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு லேயராக வச்சுட்டு குக்கரில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி குக்கர் விசில் போடுவோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு புட்டெல்லாம் செய்கிறதுக்கு இந்த தேங்காய் சிரட்டையை அழகாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துச்சு. அர்ஜென்ட் சமயத்தில் டக்குன்னு வேணும், இல்லை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் விதமாக அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக வந்து தனித்தனியாக செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஒரு சிலர் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் கூட இந்த இடியாப்ப தட்டெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இடியாப்பத்தை அந்த தேங்காய் சட்டையில் பிழிஞ்சிட்டு நம்ம இட்லி பாத்திரம்ல, ஸோ அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு நார்மலாக இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுங்களோ அதே அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்து கிடைக்கும். நல்ல சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் சட்டையில் செய்யும் போது இன்னும் நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது எத்தனை வேணால் நம்ம செய்யலாம். நம்ம இடியாப்பத்தட்டில் செஞ்சோம் அப்படின்னா 5, 6 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு நிறைய அதிகப்படியாக நம்ம செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து துணியெல்லாம் துவைக்கும் போது நம்ம ஒரு சிலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு துணியுமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து மிங்கிள் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே துணி துவைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பாட்டிலோட மூடியை போட்டு விட்டுருங்க.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி துணி வந்து துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து தனித்தனியாக நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சிக்க ஆகாமல் அழகாக தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். எடுக்கிறதுக்குமே வாட்டமாக இருக்கும். அழுக்குமே நல்லா போயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை அந்த இலை வந்து சரியாக நனையவே நனையாது. ஸோ எப்பவுமே முருங்கைக்கீரைலாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நம்ம கழுகக்கூடிய அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு, முருங்கைக்கீரை கழுகுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சமாக சால்ட் உப்பும் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரையை கழுகணும் அப்படின்னா, நல்லா இப்போ பாருங்கள். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணி விட்றேன். எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, உள்ளே அந்த இலை எல்லாமே நல்லா நனைஞ்சி உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அழகாக வந்து அந்த முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம டைமையும் சரி, நம்ம கேஸையும் சரி மிச்சப்படுத்தும். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிழங்கு வகைகளாகட்டும், இல்லைனா இந்த மாதிரி பயிர் வகைகளாகட்டும், இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 அதாவது தண்ணி ஊற்றிட்டு இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுக்கிறனால, அந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டு வேக வைக்கிறனால அதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி வேக வைக்கிறனால நம்மளுக்கு சட்டுன்னு வெந்து கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், அதில் இருக்க சத்து எல்லாமே அப்படியே இருக்கும். நம்மளாம் அழகாக வந்து சாப்பிட்லாம். ஸோ நார்மலாக தண்ணியில் வேக வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, அதில் அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த டிப் பாருங்கள். இந்த மாதிரி 10 ரூபீஸ் ஜூஸ் பாட்டில் இருக்கும்ல, ஸோ அதனுடைய மேல் போர்ஷன் இந்த இடத்துல தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு சொல்லியிருந்தேன். நம்ம அரிசி, பருப்பு, ரவை இதுமாரிலாம் வாங்கினோம் அப்படின்னா, நம்ம பாக்ஸ் இல்லாத சமயத்தில் அப்படி அப்படியே கொட்டிகிட்டு இருக்க முடியாது. கொட்டினா கீழே விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வாட்டமாக நம்மளுக்கு வேணுன்ற அளவு தேவையான அளவு எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து டிட்டர்ஜென்ட் பவுட்ரு. ஸோ இதை வந்து பேக்கெட்டில் வாங்கினேன். இப்போ இதை வந்து அப்பப்போ நம்ம ஓப்பன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வாசனை போயிடும். ஸோ எப்பவுமே வந்து டப்பாலாம் இல்லை கொட்டி வைக்கிறதுக்கு அப்படின்னா, ஸோ இந்தமாரி வாட்டர் பாட்டில் மூடிய இதுக்குள்ளே, அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு, இப்போ நான் வீடியோவில் எப்படி கட் பண்ணியிருக்கணும், வாட்டர் பாட்டில் ஆகட்டும், இந்த கவர் ஆகட்டும், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு கயிறையும் இல்லைனா ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும். ஸோ இது நான் இந்த டிட்டர்ஜென்ட் பவுடரோட கவர் வந்து நல்லா வந்து வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் இந்தமாரி போடும்போது நல்லா நம்மளுக்கு சூப்பராக அட்டாச் ஆகி அழகாக நின்றுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வேணுன்ற அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர் நீங்கள் கொட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டீ கப்போ இல்லைனா வந்து உங்கள்கிட்ட வந்து பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் என்ன அந்த எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்களில் வந்து வண்டு, பூச்சி இது மாதிரிலாம் வந்துடும். ஸோ அந்தமாரி வராமல் இருக்கிறதுக்காக வீட்டிலேயே வந்து சூப்பராக வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்ம வண்டு, பூச்சி இதெல்லாம் வந்து துரத்தி எடுக்கிறதுக்கு அழகாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரிசிக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் என்னுடைய, அதாவது நம்ம ஒரு சில அரிசிலாம் வந்து அதிகமாக வாங்கிப்போம். முக்கியமாக வந்து பச்சரிசி, புழுங்கலரிசி, நம்ம ரேஷன் கிடைக்கக்கூடிய அந்த அரிசி அதிகமாக தான் வாங்கிப்போம். அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது வண்டு, பூச்சி எல்லாமே வந்துடும். இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இருக்க வந்து வண்டு எல்லாமே வந்து அழகாக அதுக்குள்ளே கலெக்ட் ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.